ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சிஎஸ் சீரிஸ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கிரேடியன்ட்டை பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் கிரேடியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு லீனியர், இன்னொன்னு ரேடியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீனியர் வந்து பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் இல்ல டயகனலா கூட இருக்கலாம். ஆனா ரேடியல் வர்றது பாத்தீங்கன்னா பை டிஃபைன்டா எப்படி இருக்கும்னா சென்டர்ல இருந்து நம்மளுக்கு கிரேடியன்ட்டா வரும். இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லீனியர் கிரேடியன்ட்டை வந்து பத்தி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு டிவ் நான் இங்க குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்கு ஹைட் அண்ட் விட்த் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு பார்டர் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இங்க நம்ம இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து லீனியரா குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதுக்கு நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் நான் குடுத்துக்கிறேன். ஆர் பேக்கிரவுண்ட் இமேஜ் கூட நீங்க தரலாம். ஸோ நான் பேக்கிரவுண்ட் இமேஜ்ன்னு குடுத்துருக்கிறேன். நான் இங்க லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா இதோட டைரக்ஷன் எடுத்துக்கும். அப்கமிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் ஸ்டாப்னா எங்க அந்த கலர் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகணும், எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றது தான். ஸோ நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ன்னு குடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஆஸ் சூன் அஸ் நான் இங்க குடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஆஸ் சூன் அஸ் நான் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெட் டூ எல்லோ. ஸோ பை டிஃபால்ட்டா இது டாப் டூ பாட்டம்ல இருக்கும். ஸோ இதோட டைரக்ஷன நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் எனக்கு லெஃப்ட் டூ ரைட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் டூ ரைட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கடைசி வேல்யூவ ஸ்பெசிஃபை பண்ணணும். அதனால டூ ரைட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூ ரைட் அப்படின்னு குடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா, எனக்கு லெஃப்ட் டூ ரைட் எனக்கு ஆகுது. இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெட் ஆயிருக்கு. அப்படியே ஃபேட் ஆக எனக்கு எல்லோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து நான் 2 கலர் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க என் நம்பர் ஆஃப் கலர் ஸ்டாப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட டைரக்ஷன் வந்து டயகனலா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்பன்னா என்ன பண்றது? ஸோ எனக்கு நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். அதுக்கு நீங்க எங்க முடியணுமோ அத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதனால பாட்டம் ரைட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ இப்ப எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு, இப்படி டயகனலா எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நான் இங்க வந்து ரெட், எல்லோன்னு தந்திருக்கிறனால ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ரெட் ஆயிருக்கு. அப்படியே போக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லோல எனக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து லீனியர் கிரேடியன்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. எனக்கு இந்த டயகனல்ல வந்து என்னால டிகிரி வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் தர முடியும். ஸோ நான் இங்க வந்து 180 டிகிரி அப்படின்னு குடுக்கணும். ஸோ அதனால டிஇஜி அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ 180 டிகிரி குடுத்து பாருங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 180 டிகிரில வந்து எனக்கு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது மாரி நீங்க வந்து டைரக்ஷன் வந்து டிகிரி வச்சு கூட உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நான் வந்து மல்டிபிள் கலர் வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட் டைரக்ஷன்லயே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நெறைய மல்டிபிள் கலர் ஸ்டாப் வைக்க முடியுங்கிறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்து 3 கலர் குடுத்துருக்கிறேன். ஸோ ரெட், எல்லோ, கிரீன் வந்து எனக்கு இங்க வந்து லீனியர் இமேஜ் கிரேடியன்ட்டா எனக்கு வந்திருக்கு இங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் கிரேடியன்ட். இது வச்சு நீங்க நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு டிரான்ஸ்பரன்சில இருந்து எனக்கு ரெட் கலர்ல வரணும் அப்படின்னு நெனச்சா கூட பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான் அது. ஸோ அத நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க போறேன். ஆ இத நான் ரிமூவ் பண்ணிட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ற டூ ரைட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ டூ ரைட் குடுத்த பிறகு செகண்ட் ஆர்குமென்ட் வந்து ஆ எனக்கு டிரான்ஸ்பரன்சில இருந்து வரணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் நான் குடுத்துக்கிறேன். அப்புறம் ரெட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒயிட் கலர்ல ஆரம்பிச்சு அப்படியே ஃபேட் ஆயி எனக்கு இங்க ரெட் கலர்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி உங்கனால லீனியர் கிரேடியன்ட் வச்சு இந்த மாரி யூஐ கிரேடியன்ட் உங்களால கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரேடியல் கிரேடியன்ட்ட பத்தி பார்க்கலாம்.